எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். கடைசி 2 வீடியோவில் நியூயார்க்லேருந்து கிளம்பி கார்னிவல் வெனிசியா ஷிப்பில் செயிலவே பார்ட்டி, ஷிப் டூர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பெர்முடாவில் வந்து சேர்றது, அதோட கேபிட்டல் ஹாமில்டன் வந்து ஒரு வாக் டூர் மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். இந்த ஷிப்பு 2 நைட்டு ஒரு பகல் கழித்து பெர்முடா வந்து சேர்ந்தது. ஷிப்பில் இருந்து இறங்கி கேபிட்டல் ஹாமில்டனுக்கு போக என்ன வழின்னு பார்க்கணும். இந்த ஷிப்பு வந்து ஒரு போர்ட்டில் டாக் ஆகுது. அங்கேருந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி ஹாமில்டன் கேபிட்டலுக்கு நம்ம போகணும். 3 வழியாக போகலாம். ஒன்று டாக்ஸி, இன்னொன்று போட் ரைடு, இன்னொன்று வந்து லோக்கல் பஸ்ஸில் பிடிச்சி போகிறது. நாங்கள் லோக்கல் பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணோம். திரும்பி வரும்போது போட் ரைடில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்க்கு டிக்கெட் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது, ஒன்றா கார்டு வச்சுருக்கணும், பஸ்ஸு கார்டு வச்சுருக்குறாங்க, இல்லைன்னா அது டோக்கன் வாங்கணும். அது கார்டு வாங்கி வேஸ்ட்டு ஒரு நாளைக்கு வேண்டின்ட்டு டோக்கன் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் கிடைக்கும்னாங்க. போய் பஸ் டோக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸில் போகும்போது கிரிக்கெட் ஸ்டேடியம்னு சொல்ல முடியாத அந்த கிரிக்கெட் கிரவுண்டு, கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. பெர்முடாவில் கிரிக்கெட் டீம் இருக்குது. அது வேர்ல்டு கப்பும் கூட விளாண்டாங்க ஒரு வாட்டி. ஹாமில்டன் வந்து இறங்கினோடனே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தோம். உண்மையிலே பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னா, இந்த ஊர் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்குறாங்க. எவ்வளோ டூரிஸ்ட் வந்துட்டு போயிருந்தாலும் கூட ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஊரோட கைவினை பொருட்கள், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸு, இதெல்லாம் பார்க்கணுன்னா ஏதோ ஒரு ஸ்டோருக்குள்ளே போனால் பார்க்கலான்னு முடிவு பண்ணோம். அந்த ஸ்டோரில் போய் என்னென்ன இருக்குன்னு அப்படியே ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள்.
ஹாமில்டன் சிட்டியில் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது மேஜரான ஒரு 3-4 ஸ்ட்ரீட்ஸில் மட்டும் சுற்றி பார்த்துட்டு அங்கே என்னென்ன பொருட்கள் கிடைக்குதுன்னு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சொலினீர் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். திரும்பி போகிறப்போ போட்டில் தான் கிளம்புறோம். போட்டில் போய் க்ரூஸ் டெர்மினலில் இறங்கிட்டு அங்கேருந்து ஷிப்பில் போட் பண்ணிக்கலான்ட்டு. நாங்கள் வந்த போட்டு க்ரூஸ் ஷிப் போர்ட்லேயே போய் டாக் பண்ணாங்க. போட்லேருந்து இறங்கி க்ரூஸ் ஷிப்பில் போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு டைமு. ஏன்னா அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அவசர அவசரமாக போய் ஷிப்பில் ஏறிட்டோம். இந்த பெர்முடா ட்ரிப்பு, ஷிப் ஜேர்னி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.